உடல் ஒரு வாகனம் போன்றது. உங்கள் இலக்கு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அந்த வாகனம் சரியாக இருந்தால் மட்டுமே உங்களால் பயணிக்க முடியும். இதை உணர்த்தும் ஒரு கதை. மகிழ் மற்றும் புகழ் இருவருமே அறிவில் சிறந்தவர்கள். ஆனால் மகிழ் வேலைதான் முக்கியம் என்று தன் உடலை மறந்தான். தூக்கமின்மையும் கண்ட உணவுகளும் அவன் உடலை சோர்வடையச் செய்தது. அவனது கூர்மையான அறிவும் மெல்ல மழுங்கத் தொடங்கியது. ஆனால் புகழ் தன் உடலை ஒரு கோயிலாக பார்த்தான். தினமும் யோகா, சரியான உணவு என தன் உடலை பேணினான். அவன் உடல் தந்த ஒத்துழைப்பால் அவனது மனமும் எதையும் எதிர்கொள்ளும் தெளிவை பெற்றது. இருவருக்கும் ஒரு சவால். செங்குத்தான மலை உச்சிக்கு சென்று ஒரு புதிரை தீர்க்க வேண்டும். மகிழின் உடல் பாதியிலேயே அவனை கைவிட்டது. உடல் சோர்வு அவன் சிந்தனையை முடக்கியது. ஆனால் புகழோ களைப்பின்றி உச்சியை அடைந்து தெளிவான மனதோடு புதிரை வென்றான். தோல்வியில் நின்ற மகிழுக்கு அந்த உண்மை புரிந்தது. புத்திசாலித்தனம் மட்டும் வபாதாது, அதை சுமக்க வலிமையான உடல் வேண்டும். புத்தர் சொன்னது போல உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது ஒரு கடமை. இல்லையென்றால் உங்களால் மனதை வலிமையாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க முடியாது. உங்கள் உடலை நேசியுங்கள், அது உங்கள் மனதை உயர்த்தும்.